ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 30 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை காமிச்ச ஆரம்பிப்பாங்க. சக்குரா சாஸ்கேவை பார்த்து நருட்டோ எப்படி வேணா இருந்துட்டு போகிறான், ஆனால் அட்லீஸ்ட் அவன் ஒரு கோலையாக இல்லாமல் இருந்தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் கேட்டுட்டு சாஸ்கே மேலே பார்ப்பான். சூரியனோட வெளிச்சம் அப்படியே சாஸ்கே மேலே படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வந்து கடைசியாக சாஸ்கே கிட்ட சொன்ன விஷயங்கள் அவனுக்கு ஞாபகம் வரும். நீ எல்லாம் வாழ்றக்கே தகுதி இல்லாதவன், ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்க, ஏன்னா உன்னோட வாழ்க்கை மீதி ஃபுல்லாக ரொம்பவுமே மோசமாக இருக்க போகுது அப்படின்லாம் சொல்லியிருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனை நினைச்சு பார்த்து ட்ரிகர் ஆவான். இதுக்கப்புறமா சாஸ்கே அவனோட ஷரிங்கானை யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா த ஷரிங்கான் ரிவைவ்டு டிராகன் ஃப்ளேம் ஜுட்சு அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா இதை பார்க்குற ஒரோச்சிமாரு வந்துட்டு இப்பதான் உச்சியாவோட பிளட் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு, சரி அவனோட எபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே அட்டாக் பண்றதுக்கு வருவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ சக்குரா என்னால இப்படிப்பட்ட ஒரு பீஸ்ட தோக்கடிக்க முடியலன்னா நான் எப்படி அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் அட்டாக் பண்றதுக்கு ஓடுவான். இந்த இடத்துல அவன்னு சொன்னது யாருன்னா இட்டாச்சியை. ஒரோச்சிமாருக்கும் சாஸ்கேக்கும் பாத்தீங்கன்னா வெறித்தமான ஃபைட் நடக்கும். குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கேனால அவனால எல்லா விஷயமே கிளியர் கட்டா பார்க்க முடியுது அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணுவான். இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு அட்டாக் பண்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்மையா டாச் பண்ணுவான். இதுக்கப்புறம் அவன் ஃபயர் பால் ஜுட்சு பண்ணுவான். பட் ஆனா இது செம்ம ஃபயர் ரேஜான ஒரு ஃபயரா போகும். சாஸ்கே சண்டை போடுற விதத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரோச்சிமா வந்துட்டு இவனோட மூவ்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, இவனால என்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது, சரியான ஆள் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆயிரும். இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு சன்னே செட் ஆக போகுது, நான் சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சாகணும், ஆனா அவன் எதுக்காக வந்திருக்கான், அவனோட கதையை இப்பவே இங்கேயே முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரோச்சிமாரு வெர்சஸ் சாஸ்கே ஃபைட்டுக்கு போயிடுவாங்க. இந்த இடத்துல குறிப்பா சொல்லணும், ஒரோச்சிமாரு ஒரு அடி ஓங்கி அடிப்பான். பார்த்தீங்கன்னா மரம்லாம் அப்படியே தூள் தூளா போற மாதிரி போகும். ரொம்ப பெரிய மரமே அசால்ட்டா உடஞ்ச மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஸ்கே லீ கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லீ அவனுக்கு பின்னாடி வந்து அவனை கேட்ச் பண்ணி தலையை கொண்டு போய் கீழே அடிக்கிற மாதிரி பண்ணுவான் பாத்தீங்களா, ஃப்ளையிங்லயே. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவன் காப்பி பண்ணியிருப்பான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஷரிங்கான் யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவான். ஒரோச்சிமாருவோட தலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே மேலே இருந்து டவுன் பண்ணி கொண்டு வந்து அடிப்பான். அப்படியே ஒரோச்சிமாரு பிளாங்க் அவுட் ஆன மாதிரி அவன் கண்களை காட்டுவாங்க. இந்த இடத்துல ஒரோச்சிமாருவோட உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இதை பார்க்குற சாஸ்கே வந்துட்டு இது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு அப்படின்ட்டு ஷாக் ஆவான். பார்த்தீங்கன்னா பின்னாடி குணாய் வச்சு அட்டாக் பண்ணுவான். ஏகப்பட்ட குணாய் வரும், இதுல இருந்து டாஜ் பண்ணி போவான். நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நரம்பு கயிறுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே அதை வச்சு இழுத்தோம்னா அந்த தோலையை பிச்சுட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நரம்பு கயிறு வந்து யூஸ் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரீல மாட்டி ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து போவான். போனாலுமே இந்த பக்கம் ஓடி வந்து ஒரோச்சிமாரு சாஸ்கேவை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த இடத்துல சாஸ்கே டிஃபீட் ஆயிடுவான். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரு சொல்ற விஷயம், கண்டிப்பா உன்னோட ஆன்செஸ்டர்ஸ்ல இதை நினைச்சு கேவலப்பட போறாங்க, அதே சமயம் உன்னை கொன்னதுக்காக பெருமையும் பட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு பக்கத்தில் வருவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரோச்சிமாரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் பாயிண்ட் பால் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாஸ்கே நடிச்சிட்டு இருக்கானே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வெறித்தனமா அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அந்த நரம்பு கயிறு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஷுரிகன்ஸ்ல போட்டு அப்படியே இந்த வலை போட்டு வெப்பந்தீங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்க வைக்கிற மாதிரி ட்ராப் மாதிரி செட் பண்ணுவான். இந்த இடத்துல ஒரோச்சிமாரு சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஷரிங்கன் விண்மில் ட்ரிபிள் அட்டாக் தானே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா சாஸ்கே அவனோட ஃபயர் ஸ்டைல் டிராகன் ஃப்ளேம் ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். இந்த ஜுட்சு பார்த்தீங்கன்னா இருக்கலே வெறித்தனமா இருக்கும், செம்ம அட்டாக்கா இருக்கும். இந்த இடத்துல ஒரோச்சிமாரு செம்மையா கருகி இருப்பான். ஆனா இந்த அட்டாக்கு வேற ஒரு ஷினோபியா இருந்தா கண்டிப்பா செத்துருப்பான். இவன் தான் இருக்கலே மகா மோசமான வில்லனாச்சே, அதுல இருந்தும் எஸ்கேப் ஆயிடுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட ரியல் ஃபேஸ் வந்து லைட்டா காட்டுவாங்க. அந்த லேடியோட ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருக்கும். லிட்டரலா இந்த இடத்துல தான் அவனோட கண்ணை வந்து நம்மளால தெளிவா பார்க்க முடியும். அண்ட் அவனோட ஸ்கின்னை நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல சாஸ்கே அண்ட் சக்குரா 2 பேர்த்தையுமே பேரலைஸ் பண்ணிடுவான். இந்த மாதிரியான பெரிய ஜுட்ஸும் கூட என்ன எதுவும் பண்ணாது அப்படின்ட்டு தான் வருவான் ஒரோச்சிமாரு. நீ எல்லாம் ஒரு உச்சிகா கிளானாடா, கண்டிப்பா நீ அவனோட தம்பி தான், இட்டாச்சியை விட அதிக எபிலிட்டிஸ் உன் கண்கள்ல இருக்கத்தான் செய்யும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து என் பேர் ஒரோச்சிமாருன்னு சொல்லுவான். அதே மாதிரி இந்த இடத்துல தான் டப்பிங்ல அவனோட வாய்ஸே சேஞ்ச் ஆகும் ஒரோச்சிமாருவோட ரியல் வாய்ஸுக்கு. நான் இதை ஏன் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணேன்னா சும்மா கிராஸ் வில்லேஜ் கனின்னு சொல்ல முடியாது, ஸோ வாய் வலிச்சது, அதனால தான் அப்படி பண்ணேன். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஸ்க்ராலை வந்து லிட்டரலாக எரிக்கிற மாதிரி பண்ணுவான். நம்ம இதுக்கப்புறம் மோதவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சக்குரா கத்திட்டு இருப்பா. ஒரோச்சிமா வந்துட்டு எனக்காக
சவுண்ட் வில்லேஜ் கெனின்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள டிஃபீட் பண்ணி ஸ்க்ரால் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். லிட்டரலாகவே புரியுதா சவுண்ட் வில்லேஜ்லேருந்து எத்தனை பேர் வந்தாங்க? வெறும் 3 பேர் தானே. ஒரோச்சிமாருவோட தலையில் பாருங்க சேம் அந்த சவுண்ட் வில்லேஜ் ஹெட் பேண்டை தான் போட்டிருக்கான். பட் இவன் வந்து ரியலாக சொல்லணும்னா லீஃப் வில்லேஜோட ஷினோபி தான். அவங்களுக்குள்ள ஒரு அலைன்ஸ் போட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல சாஸ்கே பேரலைஸ் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இந்த டைமில் ஒரோச்சிமாரு பார்த்தீங்கன்னா அவனோட ஹேண்ட் சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்து பயங்கர நீளமாகும். அவன் தலை பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை நோக்கி வரும். இந்த இடத்துல சாஸ்கேவோட கழுத்தை கடிச்சிருவான். சாஸ்கேவோட கழுத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கர்ஸ் மார்க் ஃபார்ம் ஆயிரும். ஆங்கோ பார்த்தீங்கன்னா அடிக்கொருக்க அவங்களோட கழுத்தை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருப்பாளையா. ஸோ ஆங்கோக்கு பண்ண அதே விஷயத்தை தான் சாஸ்கேக்கு ஒரோச்சிமாரு பண்ணியிருக்கான். ஒரோச்சிமாரு அந்த மார்க் கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் சொல்ற ஒரே விஷயம், நான் உனக்கு கிஃப்டா சில பவர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதெல்லாம் போக போக நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த பவர்ஸ்லாம் வந்து அல்டிமேட்டா தான் இருக்கும். லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதை கர்ஸ் மார்க்னு சொல்லுவாங்க. ஆனா பார்ப்போம், அது போக போக நானே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு அவன் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ இதுக்கப்புறம் சண்டை போடுவீ இல்லையா, அப்போ உன்னோட வேரியஸ் எபிலிட்டிஸ்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைய ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமா சாஸ்கே வழி தாங்க முடியாம கதறிட்டு இருப்பான். இந்த இடத்துல சக்குரா பார்த்தீங்கன்னா அவனை கட்டி பிடிச்சிக்குவா. நருட்டோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து நாக் அவுட் ஆன மாதிரி கிடக்குறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஸ்கேனாலையும் ஒன்றும் முடியல. சக்குரா மட்டும் தான் இருக்கா. இந்த இடத்துல அவளுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, நான் இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் அவள் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு அங்க மறைவான் இல்லையா, இந்த பக்கம் வேற ஒரு மரத்துக்கிட்ட வருவான். இந்த இடத்துல ஆங்கோ அவனை நோட்டீஸ் பண்ணிடுவாங்க. நீ ஒரு எஸ் கிளாஸ் கிரிமினல், உனக்கு இங்க என்னடா வேலை அப்படின்லாம் ஷவுட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு திடுக்கிடும் நியூஸ் கிடைக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கோவோட சென்சே தான் பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு. இந்த இடத்துல உங்களை நான் கொல்றேன், அது என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு நீங்க தானே லெசன்ஸ் டீச் பண்ணீங்க சென்சே அப்படின்பாங்க. நமக்கே ஷாக்கிங்கா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரோச்சிமாரு பாத்தீங்கன்னா லீஃப் வில்லேஜோட ஷினோபி தான் அப்படின்னு. ஸோ இதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறமா 2 பேருமே வெறித்தனமா அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரோச்சிமாரு சொல்ற விஷயம், ஒன்னால அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நாக்க நீட்டுவான். பாத்தீங்கன்னா ஆங்கோ வந்து அவங்க கையில வெப்பன் வச்சிருப்பாங்க. அந்த கையை போய் கேப்சர் பண்ணிடும். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக்கிங் ஷேடோ ஸ்னேக் அப்படிங்கிற அட்டாக் பண்ணுவாங்க. ஒரோச்சிமாரு பாத்தீங்கன்னா ஸ்னேக் யூசர், அதை வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டூடெண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஸ்னேக் ரிலேட்டடான ஜுட்ஸு தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கப்புறமா ஆங்கோ ஒரோச்சிமாருவை கேப்சர் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மரத்துல ஆணி அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருவோட ரைட் ஹேண்டையும் இவங்களோட லெஃப்ட் ஹேண்டையும் மரத்துல குணாயை வச்சு அடிச்சு அப்படியே பதிச்ச மாதிரி வச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரோச்சிமாருவோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி இவங்களோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி ஹேண்ட் சைன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரோச்சிமாருவே பயப்படுவான். இது என்ன இந்த ஹேண்ட் சைன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். நீ நானும் இந்த இடத்துலயே சாக போறோம் அப்படின்னு ஆங்கோ சொல்லிட்டு நிஞ்சா ட்வின் ஸ்னேக் சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவா. இந்த இடத்துல நீ என்ன சூசைட் பண்ணிக்க போறே அப்படின்னு ஒரோச்சிமாரு கேட்பான். பாவம், ஆனா நீ தனியா தான் சாகணும் அப்படின்பா. இந்த இடத்துல ஒரோச்சிமாரு பாத்தீங்கன்னா ஆங்கோக்கு பின்னாடி வந்து நிப்பான். இந்த இடத்துல அது சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் அந்த கிராஸ் வில்லேஜ் கெனினை கொண்டான் இல்லையா, ஸோ அவங்களோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா முழுசா எடுத்துருவான். இந்த இடத்துல தான் ஒரோச்சிமாருவோட ஃபேஸை ஃபுல்லாக காட்டுவாங்க. ஒரோச்சிமாருவோட தீம் மியூசிக்னு வேணா யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. இருக்கலே ரொம்ப ரணக்கொடூரமான மியூசிக்னு நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவுமே டிஸ்டர்பிங்காக இருக்கும் லிட்டரலாக அதை கேட்கும் போது. என்ன ரீசன்னா, அவனோட சைக்கோயிஸ்டிக் விஷயங்களை அந்த ஜஸ்ட் அந்த மியூசிக் மூலயமாவே காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு கூட சண்டை போட்டு நினைச்சு ஒரு சப்ஸ்டிடியூஷன் கூட சண்டை போட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சாஸ்கே ஃபைட்ல மெல்ட் ஆகும்ல, அதே மாதிரி இதுவும் மெல்ட் ஆகும். இந்த இடத்துல ஆங்கோக்குலாம் பார்த்தீங்கன்னா மரண பயம் தெரியும், செம்ம பீதி ஆயிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரோச்சிமாரு சிரிச்சுக்கிட்டே வந்து, நான் உனக்கு சொல்லி கொடுத்த இந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தடை செய்யப்பட்ட ஜுட்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஷினோபியுமே இந்த ஜுட்ஸுவை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. நான் சொன்னேன் இல்லையா, அது என் மேல ஒர்க் ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஆங்கோ வந்துட்டு எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லி கேட்பா. அதுக்கு ரீயூனியன் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி தான் பதில் சொல்லுவோம் ஒரோச்சிமாரு. இதுக்கப்புறமா ஆங்கோ வந்துட்டு ஹொகாகேவை அசாசினேட் பண்றதுக்கு வந்தன்னு மட்டும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இந்த இடத்துல ஒரோச்சிமாரு வந்துட்டு, அவரை கொல்ற அளவுக்குலாம் எங்கிட்ட ஒரு அசோசியேட்ஸோ இல்லை ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடையாது, பட் ஆனால் எனக்கு இங்கே தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்கு, நான் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஆங்கோவோட கஸ்மார்க்கு அவளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருவா. இதை நோட்டீஸ் பண்ற ஒரோச்சிமாரு வந்துட்டு, இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பையனுக்கு கஸ்மார்க் போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் தான் எனக்கு தேவையான ஒரு பொருளும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற ஆங்கோ, எப்பவும் போல நீ செல்ஃபிஷாக தான் இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவா. இந்த இடத்துல அந்த பையனும் செத்துருவான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பா. இல்லை, அவன் 10 பேர்த்துல ஒருத்தன், அவ்வளோதான் எனக்கு, ஆனால் அவங்ககிட்ட நல்ல ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கு, என்னோட கஸ்மார்க் இப்போ அவன் மேலே இருக்கு, நீ சாகலி இல்லையா, சேம் அதே மாதிரி தான் அவனும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இந்த இடத்துல ஆங்கோ பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரோச்சிமாரு சொல்ற விஷயம் என்னன்னா, ஏன் உனக்கு அவனை பார்த்தா பொறாமையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை தொடுவான். இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரோட பிளான் என்னங்கிறத ஃபுல்லாவே சொல்லிடுவான். என்னன்னா, அந்த உச்சிகா கிட் தான் எனக்கு தேவைப்படுறான், அவன் ஒன்னை விட திறமசாலி அப்படின்லாம் சொல்லுவான். இதுக்கப்புறமா ஒரோச்சிமாரு சொல்ற விஷயங்கள்லாம் ஷாக்கிங்கா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த பையன் எனக்கு சொத்து
முத்து மாதிரி அவன் தான் என்னோட அடுத்த வெசலா இருக்க போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெசல் அப்படின்னா இப்ப ஜுஜுட்சு கைசன் எல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், லிட்டரலா சுகுனாவோட வெசல் தான் இட்டடோரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த இடத்துல இப்ப சாஸ்கே இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரோச்சிமாருவோட அடுத்த வெசல் சாஸ்கே தான் அப்படின்னா இப்ப அவன் இருக்கான்ல இந்த உடம்பு, அவனோட ஓல்டு பாடி ஆர் வெசல் எப்படி வேணா சொல்லலாம், இந்த உடம்பு போயிரும். இந்த உடம்புல இருக்க சோல் பாத்தீங்கன்னா சாஸ்கேவோட உடம்புக்குள்ள போயிரும். லிட்டரலா ஒரோச்சிமாருவோட ஸ்கின்ல இருந்து எல்லா டைப்புமே அவன மாதிரி தான், ஒரோச்சிமாரு மாதிரி தான் இருப்பான். பட் ஆனா உடம்பு சாஸ்கேவோட அந்த மாதிரி. சீக்கிரமாக இது இந்த சுனின் எக்ஸாமை முடிச்சிடாதீங்க, இன்னும் டைம் இருக்கு. என்னோட ஃபாலோவர்ஸ்ல வேற 3 பேர் இங்க தான் இருக்கானுங்க, அதுவும் உங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. அதனால எக்ஸாம் கண்டினியூ ஆகட்டும், நிறைய பேர்த்தோட எபிலிட்டிஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரோச்சிமார் சொல்லிட்டு போகும்போது இவங்கெல்லாம் அந்த சுனின் எக்ஸாம்ல ஃபைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர்த்தோட எபிலிட்டிஸை செக் பண்றேன்னு சொன்னான் இல்லையா, இதெல்லாம் அவனுக்கு ஒரு ஃபன் மாதிரி. எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபன் இந்த இடத்துல சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இந்த லீஃப் வில்லேஜோட எண்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போவான். யோசிச்சு பாருங்களேன், லீஃப் வில்லேஜ் எவ்வளவு பெரிய வில்லேஜ் அண்ட் எவ்வளவு ஷினோபிஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட திறமையான ஷினோபிஸ் இருக்க வில்லேஜ் நம்ம இதுக்கு முன்னாடில இருந்து எத்தனையோ தடவை பார்த்திருப்போம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வில்லேஜை நான் தனியால நின்று மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு பயமுறுத்திட்டு போறானா, எப்படிப்பட்ட வில்லனா இவன் இருப்பான் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரோச்சிமாரு பத்தின உங்க தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த இடத்த விட்டு ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நெஜியோட டீமை காட்டுவாங்க. இந்த இடத்துல நெஜி தான் நிறைய விஷயங்களை சொல்லுவான். என்னன்னா, நம்மளோட தேவைகளுக்கான ஃபுட்ஸ் அண்ட் வாட்டர் வந்து நம்ம கேதர் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இந்த டைம் சன் செட் ஆக போற டைம் அப்ப நிறைய பேர் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்லாம் ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இதுதான் நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதுக்கான சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஸ்கேட்டர் ஆகி போவோம். நீங்க டீமை பாக்குறீங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு கடைசி நேரத்துல இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லுவான். நீ ஒரு டீம் கூட தனியா பேட்டில் பண்ணி அந்த ஸ்க்ராலை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை, நீ அதை ஸ்கவுட் பண்ணா போதும் அப்படிங்கிற விஷயம் தான் நெஜி இங்க சொல்றது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெஜி அவனோட குணாயை வச்சு மார்க் பண்ணிட்டு தான் போவான். இந்த இடத்துல லீயும் டென்டனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஸ்கேட்டர் ஆயிருவாங்க. இதுக்கப்புறமா டீம் 7 காட்டுவாங்க. சாஸ்கே அண்ட் நருட்டோ 2 பேத்தையுமே தூக்கி கொண்டு வந்து ஒரு கொகமாயி இடத்துக்குள்ள சக்குரா வச்சு பார்த்துட்டு இருப்பா. இப்பதான் சாஸ்கே கொஞ்சம் நார்மலா ப்ரீத் பண்றான், இருந்தாலும் அவனோட உடம்பு ரொம்பவுமே கொதிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பா. இதுக்கப்புறமா ஆங்கோவை காட்டுவாங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள்ல பத்தி நம்ம ஹொக்காகே கிட்ட கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஆங்கோ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா சுத்தியுமே புலிகள் அட்டாக் பண்றதுக்கு வர ஆரம்பிச்சிரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேரலைஸ் ஆன மாதிரி நின்றும். பார்க்க ஆங்கோ வந்துட்டு பேரலைசஸ் ஜுட்சு தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஆன்பு பிளாக் ஆப்ஸ் வந்துருவாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுக்காக இவ்வளவு லேட்டா வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஆங்கோ முடியாம கீழே விழுவாங்க. அவங்களோட கழுத்துல கை வச்சுட்டு, உன்னோட கழுத்துல கஸ்மா கப்பியர் ஆயிருக்கு அப்படின்னா அது ஒரோச்சிமாருவா அப்படின்னு கேட்டுட்டு இந்த விஷயத்த நம்ம உடனே ஹொக்காகே கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்குற ஆங்கோ வந்துட்டு இல்ல இப்ப வேண்டாம், என்ன முதல்ல டவருக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சுனின் எக்ஸாம்ல அவ்வளோ ஒன்றும் முக்கியம் இல்லை, ஒரோச்சிமாரு கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம அதை ஹொக்காகே கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி ஆன்பு பிளாக் ஆப்ல ஒருத்தர் சொல்லுவாரு. இதை கேட்குற ஆங்கோ வந்துட்டு முதல்ல என்ன அந்த டவருக்கு கூட்டிட்டு போங்க, அதுக்கப்புறமா ஹொக்காகேவை அங்க கூட்டிட்டு வாங்க, நான் எல்லா விஷயத்தையும் அங்க ஹொக்காகே கிட்ட நான் பர்சனலா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா டீம் 7 காட்டுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா மட்டும் தானே தெளிவா இருப்பா, இருந்தாலுமே இந்த இடத்துல அவளுமே டயர்ட்ல முடியாம அப்படியே தூங்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல அந்த சவுண்ட் வில்லேஜ் கெனின்ஸ் பாத்தீங்கன்னா இவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஒரோச்சிமாரு சொன்ன மாதிரி டே பிரேக்ல இவங்களை அட்டாக் பண்ணலாம், நம்மளோட டார்கெட் யாரு சாஸ்கே உச்சிஹா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல டாசோ கூட இருக்க இன்னொரு கெனின் என்ன சொல்லுவான்னா, குறுக்கால அவங்க 2 பேர் இல்ல யாரு வந்தாலும் அவங்களையும் தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காலையில விடிஞ்சிரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா லேசா கண்ணு முழிப்பா. இந்த இடத்துல இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா சக்குரா எப்படி அவங்களோட தனியா பேட்டில் பண்ண போறா, இல்ல இடையில சாஸ்கேவோ இல்ல நருட்டோ ஹெல்ப் பண்ண வருவாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶいさがひどいなこの